திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் புகழ்மிக்க மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவையொட்டி கோயிலில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம், 4 மணிக்கு திருக்கோயில் செப்பு கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியாக 5ஆம் திருநாளான பிப்ரவரி 18 இல் சிவன் கோயிலில் இரவு 7 மணிக்கு குடவருவாயில் தீபாராதனையும், பிப்ரவரி 20 இல் அதிகாலை 4 மணிக்கு அருள்மிகு சண்முகப்பெருமானின் உருது சட்ட சேவை நிகழ்ச்சியும் நடைபெறும். தொடர்ந்து 9 மணிக்கு ஆறுமுகப்பெருமான் வெட்டிவோ சப்பரத்தில் பக்த பெருமக்களுக்கு ஏற்ற தரிசனம் அருளி பிள்ளையன்கட்டளை மண்டபத்தை வந்து சோகிறார். அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்று மாலை 4 மணிக்கு சுவாமி சிவன் அம்சத்தில் தங்க சப்பரத்தின் மீது சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தாக்களுக்கு காட்சியளிக்கிறார். பிப்ரவரி 21 இல் காலை சுவாமி பிரம்மா அம்சத்தில் பெரிய வெள்ளிச்சப்பரத்தில் வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி திருவீதி வலம் வந்து மேலக்கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு தீபாராதனை நடைபெறும். முற்பகல் 11 மணிக்கு சுவாமி விஷ்ணு அம்சத்தில் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி எழுந்தருளி வீதி உலா வந்து திருக்கோயில் சோகிறார். பிப்ரவரி 22 இல் சுவாமி தங்க கைலாய பாவத வாகனத்திலும் அம்மன் வெள்ளி கமல வாகனத்திலும் எழுந்தருள்கின்றன. 10ஆம் திருநாளான பிப்ரவரி 23 இல் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடக்கிறது. காலை 6 மணிக்கு விநாயகா, சுவாமி, அம்பாள் தனித்தனி தோகளில் ரதவீதியில் வலம் வந்து அருள் பாலிக்கின்றன. பிப்ரவரி 24 இல் இரவு தெப்பத் திருவிழாவும் மறுநாள் 12ஆம் திருநாளுடன் விழா நிறைவு பெறுகின்றது. நடைதிறப்பு நேரம் 1. 7ஆம் திருநாள்களில் திருக்கோயில் அதிகாலை 1 மணிக்கும் 2ஆம் திருநாளில் அதிகாலை 3 மணிக்கும் மற்ற நாள்களில் வழக்கம் போல 4 மணிக்கும் நடைதிறக்கப்பட்டு 4 மணிக்கு விஸ்வரூபம், 6 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம், தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறும்.